பிராம்ப்லி நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் நிகழ்வுகளை பற்றி பத்திரிகையாளர் கார்த்திக் சாரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மிக பிரம்மாண்டமா ஒரு விஷயம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா மாநாடுன்ற ஒரு பேர்ல நிறைய மாநாடு நடத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாமக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்திருக்காங்க. இது ஒரு சிலர் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, இது கட்சி அரசியல் சம்பந்தப்பட்ட மாநாடு இல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதி ரீதியான மாநாடுன்னு சொல்றாங்களே, உங்களுடைய கருத்துக்கள் சார்? இல்ல, அவங்க கூப்பிடுறதே வன்னியர் சங்க இளைஞர்களுக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க இளைஞர்களை திரட்டி ஒரு 12 வருடத்துக்கு அப்புறம் நடத்துறாங்க. காடுவெட்டி குரு இருந்தப்போ நடத்தினாங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ நடத்துறாங்க. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்க நிர்வாகிகள் வன்னிய இளைஞர்களை தான் கூப்பிட்டு நடத்துறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு கட்சி, ஒரு ஜாதியோட இப்போ தானே போகும். இவங்க என்னதான் மறைச்சாலுமே அது ஒரு குறிப்பிட்ட, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டை தாண்டி பாமக கிடையாது, பெருசாக கிடையாது. ஸோ அப்போ அந்த ஏரியாக்கள் வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாமக. அவங்களுடைய பலம் ஃபுல்லாக அங்கே தான், அவங்க நடத்துறது அங்கே நடத்துவாங்க. திருச்சிக்கு அப்புறம் ஒன்றுமே அவங்க பாமகன்ற பெருசாக ஒன்று கிடையாது. அவங்க அந்த இடத்துல நடத்தும் பொழுது கண்டிப்பாக வன்னியர் சங்க இளைஞர்கள் தான் கூப்பிட்டு நடத்துகிறாங்க. அவங்க ஒரு அதாவது எலெக்ஷனை நோக்கி ஒரு பயணம் நகருது இல்லையா, 2026 தேர்தல். அந்த தேர்தலில் தன்னுடைய பலத்தை காமிக்கணும், தொண்டர்களை உற்சாகமூட்டணும், இளைஞர்களை தக்க வைக்கணும், மற்ற கட்சிகளுக்கு கூட்டணிக்கு சேருவதற்கு தன்னுடைய பலத்தை காட்டணும், கூட்டணி பேசுறது, இதெல்லாம் ஒன்றாக்கி தான் அந்த மாநாடு நடந்தது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் வர போகிறதுனால தன்னுடைய கட்சியோட பலத்தை காட்டுறதுக்காகன்னு. ஆனால் ஒரு சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி ராமதாஸுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் குடும்ப சண்டை நடக்குது, தன்னோட பலம் என்னன்னு காட்டுறதுக்காக தான் அன்புமணி இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் இவ்வளோ மக்களை திரட்டி இருக்காருன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற இஷ்யூ நமக்கே தெரியும். ரெண்டு பேருக்கும் அதாவது அதுவும் குடும்ப பிரச்சனை தான். அன்புமணியோட பெரிய அக்காவோட பையன் தான் முகுந்தன். அந்த முகுந்தனை இளைஞரணி தலைவராக்குறதுக்கு இவர் ராமதாஸ் சொன்னாரு. அது கூட ஒரு சண்டையா போயிருக்கு. அதுதான் ஆரம்பம். அது ரொம்ப நாளாவே இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அன்புமணிக்கு இந்த பையன் வளர்ந்தா தனக்கு சிக்கலை அப்படின்னு யோசிக்கிறாரு. அவருக்கு என்ன, இவர் அன்புமணிக்கு எல்லாம் கொடுத்துட்டோம், சௌமியாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம், சௌமியா அன்புமணிக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். இன்னொரு பேரன், அந்த பையன் பேரன், அவர் பேரன் ராமதாஸுக்கு. அப்படிங்கும்போது அவரால் விட்டு கொடுக்க முடியல. இந்த குடும்ப பிரச்சனை எல்லா கட்சியிலையும் இருக்கு, தேமுதிகலையும் இருக்கு, இதுல திமுகல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. திமுக வாரிசு அரசியல் இல்லாமல இருக்கு, நமக்கே தெரியுமே, கண்ணுக்கு முன்னால தெரியுமே. இங்க இஷ்யூ அப்படியே வெளியில வந்துருச்சு. அதனால தான் பலத்தை காட்டுறதுக்குன்னு யோசிக்கிறத விட இவங்களுக்கு இப்போ முக்கிய தேவை என்னன்னா, தன்னுடைய பலத்தை காட்டணும். யார்கிட்ட காட்டணும்னா மற்ற அரசியல் கட்சிகிட்ட காட்டணும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இவங்களுக்கு தேவை. அது அதற்கான முயற்சி தான் இது. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு விமர்சனம் திரு காடுவெட்டி குரு அவங்களுடைய மகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த திரண்டு இருக்க இந்த மக்கள் கூட்டம் எங்க அப்பாவால தான், 2021 தான் எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க காடுவெட்டி குரு, இப்போ அதனை தொடர்ந்து தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கான முக்கியத்துவம் அவங்க பெருசா கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு. அதாவது காடுவெட்டி குரு இருக்கும் பொழுதே ஒரு சில மனசாபங்கள்லாம் இருந்தது. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க சுத்தமா அவங்க குடும்பத்துக்கு இன்னும் செய்யலைன்ற மாதிரி பேச்சுகள் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த அவங்க கட்சிக்குள்ள இருந்தது. அந்த இளைஞர் கூட்டம் எல்லாருமே காடுவெட்டி குரு பின்னால் இருந்தவங்க தான். வன்னியர் சங்க தலைவராக இருந்தவர் தான் காடுவெட்டி குரு. அவர் அந்த இடத்துல அவர் சொல்றது தான் நடக்கும். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் பாமகவோ அன்புமணியோ ராமதாஸோ தங்களை கவனிக்கலைன்ற கோபம் அந்த குடும்பத்துக்கு இருந்தது. அதனால தான் அந்த பொண்ணு அந்த அவங்க மக திமுக இதில் இருக்காங்க. இப்போ அவங்க திமுக இணைஞ்சிருக்காங்க. விருதாம்பிகை அவங்களுடைய பேர். அது அவங்க திமுக இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஆரம்ப காலத்திலேருந்து, அதாவது காடுவெட்டி குருன்ற ஒரு பாமகவோட மிகப்பெரிய பின்புலம் காடுவெட்டி குரு தான். ஆரம்ப காலத்தில் ராமதாஸுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர், மிகப்பெரிய ஒரு ஆளுமையான அவர் மறைந்ததுக்கப்புறம் அவருக்கான முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல பரபரப்பாக அவங்களுக்குள்ளே பேசப்பட்டது தான். அது உண்மையாக கூட இப்போ இருக்கலாம். ஆனால் அன்புமணி மேடையிலேயே காடுவெட்டி குரு ரொம்ப புகழ்ந்து தான் பேசினார். அது கூட அவங்களுக்கு இதை விட பெருசாக எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. ஆனால் புகழ் நானே பார்த்தேன். காடுவெட்டியார் நான் அவரோட தம்பி மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசினார். அவங்களுக்குரிய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற கோபம் இவங்களுக்கு இருந்தது. அந்த கோபத்தை வெளிப்பாடு தான் இது. இதில் பொதுவாக என்னென்னா, இப்போ 2026 தேர்தலில் பலமான கூட்டணிக்கு பாமக அடி போடுது.
பலமான கூட்டணி மீன்ஸு எல்லா வகையிலும் உதவுற மாதிரி. அதில் அப்பாவுக்கும் பையனுக்கும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் என்ன பிரச்சனைனா, பிஜேபியோட சேரணும் அப்படின்னு ராமதாஸ் அன்புமணி நினைக்கிறாரு. பிஜேபி வேணாம் டிஎம்கேவோட சேரணும் அப்படின்ட்டு ராமதாஸ் நினைக்கிறாரு. இவருக்கு என்ன நினப்புனா, அன்புமணிக்கு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சா ஒரு எம்பி சீட்டில் வந்துட்டோம்னா, எம்பி சீட் அதில் வாங்கிட்டோம்னா மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு அவருக்கு நினப்பு. இவருக்கு பிஜேபியோட போகிறதுல முழுமையான விஷயம் கிடையாது. போன தடவை அலையன்ஸ் வச்சப்போ அவருக்கு பெரிய ஈடுபாடெலாம் அவர் கிடையாது. அந்த அந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து ஓடிட்டு இருக்கு. அந்த குடும்ப பிரச்சனை வேறு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காகவும் தன்னுடைய பலத்தை அடுத்த கட்சிகளுக்கு, இப்போ திமுக அதிமுகக்கெல்லாம் ஒரு இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டாங்க, லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்க அப்படின்னு தான் பலத்தை காமிக்கும் போது இவங்க சீட்டு பேசலான்ற மாதிரி, எனக்கு எடுத்தோடனே 40 சீட்டு கொடு 30 சீட்டு கொடுன்னு பேசலாம், அதுக்காக முயற்சிக்கிறாங்க. அதான். ஆனால் அந்த பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு என்ன, அதிமுகவோட போகிறது தான் வாய்ப்பு அதிகம், பிஜேபியோட போகிறது. திமுகவோட போகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்குள்ளே ஒரு காலையில் ஒரு பத்திரிகையில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, பாமக வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது விரைவில் தெரியுன்ற மாதிரி ஒரு பத்திரிகையில். இல்லை, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கேன். விடுதலை சிறுத்தை பாமக உள்ள வந்து விடுதலை சிறுத்தை வெளியில் போகும். பாமகவுக்கு நீங்கள் வட மாவட்டங்களில் மட்டும்தான் செல்வாக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு 40 தொகுதிகள் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 234 தொகுதியிலையும் அமைப்பு ரீதியாக அவங்க பலமாயிட்டாங்க. இப்போ பாமகவை நம்பி விடுதலை சிறுத்தைகளை திமுக இழக்காது. திருமாவளவனை இழக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அவர் உள்ள வந்து அவர் இருக்க மாட்டார். இவங்களுக்கு தலித் ஓட்டும் மிக முக்கியமானது. திமுகவுக்கு தலித் ஓட்டும் சிறுபான்மையினர் ஓட்டு தான் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கே. ஒரு 12% சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது. இவங்க எலெக்ஷனில் ரிசல்ட்டில் ஆரம்பிக்கும் போதே 12+1 தான் ஆரம்பிக்கும். 12 ஓட்டு இவங்க 12% இவங்களுக்கு தான். அதிமுகவுக்கு போட முடியாது, ஏன் பிஜேபி இருக்குது. பிஜேபி வந்து சிறுபான்மை ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வாய்ப்பே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ அந்த சிறுபான்மையர் வாக்கு ப்ளஸ்ஸு தலித்துகள் வாக்கு, அந்த தலித்துகளோட வாக்கு இவங்களுக்கு தான் விடுதலை சிறுத்தை இருக்கிற வரைக்கும். விடுதலை சிறுத்தைகள் அளவுக்கு மற்ற தலித் அமைப்புகள் மிகப்பெரிய பலம் கிடையாது. கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ இந்த அளவுக்கு தலித் இவங்களை அமைப்பு ரீதியாக கட்சி பலத்தை தொண்டர்கள் இருக்கிற கட்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் தான் கணிசமான ஓட் பேங்க் வச்சிருக்கிறவங்க. இவங்களை நம்பி அவங்கள இழக்க மாட்டாங்க, உறுதியாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக இழக்க மாட்டாங்க. அப்போ பாமக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக சேரணும், பிஜேபி இல்லை தாவேகாவோட சேரணும். தாவேகா ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஏன்னா விஜயோட இணைந்தால் அவங்களுக்கு அந்த இடத்துல, ஏன்னா விஜய் புது கட்சி தானே, புது கட்சி. ஆனால் என்ன இவங்க நடிகர்கள்லாம் இவ்வளோ இதுவாக பேசி இவங்களோட இணைவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பு அதிமுகவோட பிஜேபியோட சேர்றது. அங்கேயும் தன்னுடைய பலத்தை இந்த பலத்தை காமிச்சு ஓட்டு சதவீதம் அதிகமாக்கலாம், அதாவது சீட்டு எண்ணிக்கை அதிகமாக வாங்கலாம், ப்ளஸ் நேஷனல் பார்ட்டியோட இருக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சீட்டை கம்மி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சி. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தொடர்ந்து குடும்ப சண்டையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பாமகவில் வந்து தொடர்ந்து குடும்ப சண்டையை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கிடையில் இவங்க அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, சௌமியா அன்புமணி, அவங்க தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாமே. இவர் அன்புமணி ராமதாஸ் எடுக்கிற அவங்க முடிவுக்கும் சரி, அந்த கட்சியில் மற்றவர்கள் எடுக்க முடியும், அவங்க தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்றாங்களா, அது உண்மையா? ஆமாம், அவங்க அதான் சௌமியா அன்புமணி நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் பிரச்சனை ஆரம்பமே. பிரச்சனை இங்கே வந்து அதான் இந்த குடும்ப பிரச்சனை தான். அதுவும் தன்னுடைய இன்னொரு பேரன் முகுந்தன், நாம் இருக்கும்போதே அந்த முகுந்தனை வந்து வளர்த்து விடணும்னு அவர் நினைக்கிறாரு. இவர் வளர்ந்தா தனக்கு சிக்கல்னு இவர் நினைக்கிறாரு, அன்புமணி நினைக்கிறாரு. இதில் அன்புமணி இவர் ராமதாஸுக்கு இன்னொரு நினைப்பு என்னென்னா, நான் உனக்கு பண்ணிட்டேன், உன் மருமகளுக்கு பண்ணியாச்சு, இன்னொரு பேரனுக்கு பண்ணா என்ன அப்படின்னு அவரோட நினைப்பு. இது ஒரு குடும்ப சண்டை தான். திமுகவில் குடும்ப சண்டை வராது, யாரும் பதிலே பேச மாட்டாங்க, பேச ஒத்துக்குவாங்க. ஆனால் இங்கே தான் சிக்கல். நீயா நானா போட்டி, எல்லா இடத்துலையும் நீயா நானா போட்டி இருக்கும். வாரிசு அரசியல்னாலே இருக்கும், எல்லாம் வாரிசு அரசியல் தானே. இது எல்லாமே அன்புமணியே தானே.
இப்போ அவர் அன்புமணிக்கு அவருக்கு அரசியல் நாலேஜ் நிறைய இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது அவருடைய அக்கா மகனுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்றாங்களே. இல்லை அது அவருக்கு அதான் கோவம் அவருக்கு. அவர் இந்த மேடையிலே சொன்னார் 2 பேருக்கும் ஒரு முட்டல் முதல் வந்துச்சு இல்லை, அதிலே சொன்னார்ல இவங்க கட்சியில் கட்சி எத்தனை 5 மாதம் அது வந்து எதுக்கு அவனுக்கு எதுக்குன்னு இவர் சொன்னார்ல, அந்த வார்த்தை சொன்னார் இல்லையா. அவருக்கு அனுபவம் ரொம்ப குறைவு தான், அதனால அவருக்கு. ஆனாலும் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை தான். குடும்ப சண்டை தான். எந்தெந்த இடத்துல வாரிசுகள் நுழைக்க பார்க்கும் அந்த இடம் ஃபுல்லாக பிரச்சனை வரும். இதெல்லாம் கம்யூனிஸ்டில் வராது, வாரிசு கிடையாது. பிஜேபியில் வராது, வாரிசுகள் கிடையாது. இந்த மாதிரி மாநில கட்சிகள் எல்லாம் தன்னை நீங்கள் தேமுதிகாவில் பாருங்கள், விஜய் பிரபாகரனுக்கு பதவி, ஒரு சுதீஷ், பிரேமலதா, 3 பேர் தான் முக்கியமான பதவிகளை இவங்களுக்கு தான். 3 பேர் தான் இருக்கும். அது மாதிரி இவங்க மாநில கட்சிகள் எல்லாத்துலேயுமே இந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்குது. அதிமுகவில் வராது பொதுவாக. நீங்கள் அதிமுகன்னு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ திரு எடப்பாடி ஐயா வந்துட்டு அவங்க பிறந்தநாளை கொண்டாடி முடிச்சாங்க, நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ அதில் ஒரு அறிக்கை வந்து அவர் கொடுத்துருக்காரு, நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு. இந்த மெகா கூட்டணியில் யார் யார் வருவாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு? இல்லை, அவருடைய நினைப்பு என்னென்னா மெகா கூட்டணி அப்படின்ற ஒரு பேரில் முதல்ல அந்த நிர்வாகிகள் தொண்டர்களை ஒரு அமைதிப்படுத்துறதுக்காக. சரி, போன தடவை சரியான கூட்டணி இல்லாதனால தான் ஒரு 25-30 சீட்டு கம்மி. இவங்க ஜெயிச்சதே 65 சீட்டு கிட்ட ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்ததில் சுத்தமாக கூட்டணி சரியான கூட்டணி இல்லை, எல்லாம் தனித்தனியாக போனாங்கல்ல. பிஜேபி தனியாக நிற்கிது, இவங்க தனியாக நின்னாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தடவை வந்து மெகா கூட்டணின்னு ஒன்று சொல்லிட்டோம்னா இவங்கள சமாதானப்படுத்தலாம்னு சொல்கிறாரு. எப்படியும் பாமக இங்கே தான் வரும். தேமுதிகவுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு தெரியுது. திமுகட்டையும் பேசுவாங்க. அவங்க கடைசி நேரம் வரைக்கும் 2 பக்கம் பேசுகிற ஆளுங்க அவங்க. தேமுதிக வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதிமுக பக்கம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பக்கம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு திமுக பக்கம் போகிறதுக்கான ஆசைகள் இருக்குது. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் பாராட்டுவாங்க திமுகவை. ஒரு சேஃப்டி கேம் ஆடுறது. பாமகக்கு ஆப்ஷனே கிடையாது, அதிமுக பிஜேபி தான் வந்து தீரணும். அப்படிங்கும்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, தேமுதிக பாமக ஆல்ரெடி பிஜேபி இருக்கு, அதோட சேர்த்து விஜய் கட்சியும் ஜாயின் பண்ணலாம், தமிழக வெற்றி கழகத்தையும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படின்னா விஜய்ன்னு சொல்லிட்டு தான் அவங்க களத்தில் இறங்குறாங்க. அப்படிங்கும்போது இங்கே டெப்டி சிஎம்முக்கோ இதுக்கோ வாய்ப்பு கிடையாதுல்ல. அவர் ஸ்ட்ரைட்டாக இறங்குறதே களத்தில் இறங்குறதே தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி தான் இறங்குறாங்க. அது எப்படி இதோட ஒத்து வரும்? ஒன்று இங்கே எடப்பாடி இருக்கணும் சிஎம்மா, கேண்டிடேட்டா. அதிமுக வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து விஜய் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அவங்க விஜயை தான் ஒத்துக்குவாங்களோ, எடப்பாடி ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. இவர் நினைக்கிற கூப்பிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு என்னன்னா பிஜேபி இருக்கிறதுனால விஜய் வரமாட்டாருன்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா? பிஜேபி இல்லாட்டியுமே விஜய் வரமாட்டார். இப்போ அவங்க 80 சீட்டு 100 சீட்டாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, முதல்வர் வேட்பாளர் யாருன்னு பிரச்சனை வரும்ல. அவர் விட்டு கொடுக்குறதுக்கு அவர் அரசியல் ஒரு 250 கோடி ரூபா படத்தை ஒரு ஆள் விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் விட்டு வர்றாருன்னா அவங்களுடைய எய்ம் என்னவாக இருக்கும்? அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலை அப்படிங்கிறலாம் 2வது பட்சம். அது அவர் களத்தில் களம் வரும்போது தெரியும், அது வரும்போது. ஆனால் அவங்க நினைப்பு அப்படி தானே இருக்கும். அவர் தான் சொல்கிறாரு திமுகவுக்கும் தாவாக்காவுக்கும் தான் போட்டின்றாரு, தான் தான் பிரதான எதிர் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அப்படிங்கும்பொழுது அவர் அதிமுகவோட இப்படி இணைவார். இவர் ஒரு சொல்லி அப்படி ஒரு இழுத்து சொல்கிறாரு, என்ன தொண்டர்களை வந்து சோர்வடையாமல் வைக்கணும், நிர்வாகிகளை சோர்வடையாமல் வைக்கணும், நல்ல கூட்டணி கிடச்சிரும்னு. இதுக்கு மேலே கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட பேசலான்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இன்னொரு அடி பார்த்தீங்கன்னா என்டிகே அவங்களோட சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? யாருக்கு? இவர் நம்ம எடப்பாடி ஐயா போய் பேசுகிற மாதிரி வாய்ப்பே இல்லை. அவங்க 50 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 234 தொகுதியில் 117 இவங்க ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர், பாதிக்கு 50% வேட்பாளர். அதுலேயே 10 பேருக்கு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக தனிச்சு தான். அவரோட பலமும் சீமானுக்கு பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். பலம் என்னன்னா யாரோடையும் சேராமல் நிற்கிறான்ற மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது அவருக்கு. இன்னொன்று என்ன, கூட்டணி அரசியலே இங்கே தமிழ்நாட்டில் பழக்கப்பட்டு போய் எந்த அளவுக்கு இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு தனியான ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால்
1.5% இப்போ 8% வரைக்கும் வந்திருக்காருல்ல, ஆமாம் வந்திருக்கார் இல்லையா? ஒருவேளை இவரும் அந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி விஜயோட ரெண்டுமே இணைந்திருந்தால் பெருசாக இருந்திருக்கும். அதற்கான வாய்ப்புகள் அதுதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அண்ணன் தம்பி போல இருப்பாங்க, தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கமும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருப்பாங்க. இருந்திருந்தால் கள நிலவரம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, தவிக, நாம் தமிழர் இருக்கிற சராசரி நாம் தமிழர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் உடனே நாம் தமிழர் ஜெயிச்சு சிஎம் ஏறுவார்லாம் கேட்க முடியாது. அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அவங்க தமிழகத்தை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி இருக்காங்கிறது உண்மை. அந்த இளைஞர்கள் கூட்டம் அவங்களுக்கு இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இளைஞர் கூட்டணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த இளைஞர் கூட்டம் வேற, அந்த இளைஞர் கூட்டம் வேற. இது ரசிகர்கள் பட்டாளம், இளைஞர்கள் வந்து ரசிகர்கள் பட்டாளம். இங்கே வந்து ஒரு தமிழ் தேசியம்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காருல்ல, அதாவது ஏற்கனவே இருந்ததை தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்றத தமிழ் தேசியம், திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து பிரபலமடைந்து அந்த சித்தாந்தத்தை பிடித்த இளைஞர்கள் அவங்க. இவர்கள் வந்து ரசிகர்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இளைஞர் கூட்டம் இருக்கலாம், ஆனால் சீமான்கிட்ட இருக்கிற இளைஞர் கூட்டம் வேற, விஜய்கிட்ட இருக்கிற இளைஞர் கூட்டம் வேற. இந்த அதாவது நம்ம களத்தை பற்றி எதுவுமே முழுசாக கணிக்க முடியாது. ஒருவேளை எம்ஜிஆர் வந்த மாதிரி ஆகலாம்னு அவங்களுக்கு நினைப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு எம்ஜிஆர் தான், வரவங்க பூரா அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அதனால் இதுக்கான வாய்ப்புகள் முறை குறைவு. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அவங்க டைரெக்டாக ஜெயிச்சு ஆட்சி பிடிப்பாங்களான்லாம் டவுட்டு தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. ஆனால் அவங்கள கூட்டணி சேரவே முடியாது. அவங்க எதிர்பார்த்தது என்ன, விடுதலை சிறுத்தைகள்லாம் எதிர்பார்த்தாங்க. அவங்க தாவேக்கா கூட்டணி நாங்கள் அரசாங்கத்தில் பங்கு தரணும்னு வருவாங்கன்னு நினச்சாங்க, கம்யூனிஸ்ட் வருவாங்கன்னு நினச்சாங்க. இவங்க யாருமே திமுக விட்டு போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, இப்போ இருக்கிற நிலைமைக்கு திமுகவில் இருக்கிறதா அவங்களுக்கு சேஃப்டி. இதை விட்டு நகரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அமைப்பு ரீதியாக பலமான ஒரு கட்சி. இன்னொன்று அதிமுகவோட பிஜேபி இருக்குது, அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தாவேக்கான்ற கட்சி நம்பி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேர்தலில் நின்று இன்னும் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கல. எல்லாருமே சொல்கிறோம் இத்தனை % இருக்குது, அத்தனை % இருக்குது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வே இருந்ததுன்னு இதில் ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருந்தாங்க. 34% இருக்குது அப்படின்ட்டு. 34% இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டே அவங்ககிட்ட தான். 34% அதுக்கு அடுத்து திமுக 30 போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு கணிப்பு தான். ஒரு களத்தில் நின்று அவர் எலெக்ஷன் களத்தில் நின்று அவருடைய ஓட் பேங்க் எப்போ தெரியும்னா ஒரு தேர்தல் நின்னா தான் தெரியும். ஒரு இடைத்தேர்தல் கூட அவங்க நிற்கல. எதுவுமே நிற்கல. இப்போ நேரடியாக இந்த தேர்தல் தான் அட்டெண்ட் பண்ணுவேன். இந்த தேர்தலாம் அப்படிங்கும்போது அவங்களுடைய பலம் தெரியாமல் இது மாதிரி கட்சிகள் உள்ளே போக மாட்டாங்க. யோசிப்பாங்கல்ல, திமுகவில் இருக்கிற சேஃப்டியா, இங்கே போனால் சேஃப்டியா, திமுக இருக்கிறது தான் சேஃப்டியா உங்களுக்கு. இன்னொன்று ஆள்ற கட்சி என்னதான் எதிர்மறை விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு பலமான ஒரு தலைமை கிடையாது அதிமுகவில். அதுக்கு தான் விஜய் முயற்சிக்கிறாரு, தான் தான் பலம்னு. அது களத்தில் நிலவரம் பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த மெகா கூட்டணியை பற்றி திரு எடப்பாடி ஐயா பேசியிருக்காங்க. இப்போ மற்றவங்கள்ட்ட போயிட்டு கூட்டணிக்காக பேசுகிறவர் சசிகலா அம்மையாரோட போய் சேரலாம், இல்லாட்டி அவர் டிடி தினகரன் அவங்கள்ட்ட போயிடலாம், இல்லையா பன்னீர்செல்வம் அவங்கள்ட்ட பேசி அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம் இல்லையா? அதுக்கான முயற்சி அவர் சீட்டை அவர் காப்பாற்றிக்க வேணாமா? இவங்களை உள்ள விட்டு அவர் என்ன பண்ணுவார்? இல்லை, அவங்க தானே ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காங்க. அவர் அதெல்லாம் நீங்கள் அரசியலில் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் நல்லவரா கெட்டவராலாம் யோசிக்க முடியுமாங்க? அவர் வந்து ஒரு 1.5 கோடி பேர் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை கைப்பற்றார். அவர் அமைதிப்படை சத்யராஜ்லாம் சொன்னாங்க. எப்படியோ அது மாதிரி இருந்தாலும் திறமையாக நிர்வகிச்சார்ல. அவர் இவங்களை உள்ள விட்டு அவர் பதவி சிக்கல்ல. உண்மையை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸுக்கும் இவருக்கும் தான் பிரச்சனை. சசிகலா அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள ஏன் அவர் உள்ள சேர்க்க மாட்டேங்கிறார்? உள்ள விட்டா தான் பதவிக்கு ஆபத்து. சசிகலா தான் இவர் முதல்வர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. திருப்பி வரும்போது அவர் உள்ள சிட்டிக்குள்ளேயே உள்ள விடாததுக்காக அப்போ ஒரு சிஎம் இருந்தார். அவங்க உள்ளே வர்றதுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்கள ஜெயில் முடிச்சு வெளில வர்றதுக்கு அவ்வளோ. ஏன்னா இவராக மாற்றிக்கிட்டாரு அவங்கள எதிரியா மாற்றிக்கிட்டாரு, உள்ளே விட்ட ஆபத்து அப்படின்ட்டு. அதனால அவர் ஓபிஎஸ் அவருக்கு தேவை ஓபிஎஸ், தினகரன், இவங்க சசிகலா 3 பேரும் உள்ள வரக்கூடாது. உள்ள வந்தால் தான் பதவிக்கு சிக்கல்.
அவர் பாயிண்ட் அப்படி தானே யோசிப்பாரு. அப்படிதான் யோசிக்கிறாங்க, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. பல விமர்சனங்கள் கூட இப்படி தான் வந்திருந்தது. இவங்க உள்ள வந்துட்டா இவருக்கு பதவிக்கு ஆபத்துன்ற மாதிரி தான் எல்லாருமே அந்த சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் இவங்க 3 பேரை உள்ள விடவே மாட்டார். அதனால் அவர் எத்தனை இழப்புகளை செஞ்சாலும் சரி, கட்சி ஜெயிக்குதா ஜெயிக்கலாம் செகண்டு, அவர் பதவிக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப தெளிவாக, கஷ்டப்பட்டுலாம் இல்லை, ரொம்ப தெளிவாக ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு, பிடிச்சி தக்க வச்சிட்டாரு. அதை எளிதில் விடுறதுக்கான வாய்ப்பு, இவங்களை உள்ள விட்டால் தனக்கு சிக்கல் வந்துட்டு விடவே மாட்டார். பிஜேபியோட பேசும்போது அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. பிஜேபி பேசும்போது, அமித்ஷாவோட பேசும்போதே அவங்கள சேர்த்துக்கங்கன்னா அது மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது தனி, நான் உங்களோட இருக்கேன், உங்களோட கூட்டணி, இந்த விஷயத்தில் எனக்கு அதை தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டார். தொடர்ந்து பேசுவோம் சார். பல தெளிவான விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.